வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா செந்தில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி இருந்தாலுமே மீனா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, பணத்தை தேவைக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. மாமா இதனாலதான் இவங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுக்காம இருந்திருக்காருங்கிறது கூட தெரியாம காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற வருத்தம் நம்ம மீனாவோட மனசுல பெரும் கவலையை ஏற்படுத்திருச்சு. இந்த கவலையெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம அந்த வீட்டுக்கு போனதான் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியும். அது புரிஞ்சுக்காம இவங்க தனியா இருந்தாதான் சந்தோஷம் வந்துருங்கிற அளவுக்கு இவர் ஃபீல் பண்றது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்க இப்படி வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கோமதி கிட்ட இருந்து போன் வருது. போன் வந்ததுமே நம்ம மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறாங்க. கோமதி வந்து, மீனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் அம்மாவுக்கு 75வது பிறந்த நாள் வருது, அந்த பிறந்த நாள்ல சீர சிறப்புமா கொண்டாடணும்னு அம்மா ஆசைப்பட்டிருக்கு. அந்த கொண்டாட்டம் நான் நம்ம குடும்பமும் இருந்தாதான் வரும்னு அம்மா சொன்னதா பழனி சொன்னா. நானும் இது உங்க மாமா கிட்ட நம்பி கேட்டா அவங்களும் குடும்பமா சேர்ந்து பிறந்த நாளுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. நீயும் செந்திலும் மறக்காம பிறந்த நாளுக்கு வந்துடணும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி சொல்றாங்க. இதை கேட்டதுமே மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டாலும் நம்ம எப்படி அவங்க கிட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. யோசிச்சாலும் என்ன பண்றாங்கன்னா, சரிங்க அத்தை நீங்க சொல்ற மாதிரி நாங்க கண்டிப்பா வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசுறாங்க. அடுத்த வீட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிற நலத்தெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, சரிங்க அத்தை நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து உட்காந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அப்படி யோசிக்கிற நேரத்துல நம்ம கதிர், சரவணன், ராஜி 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம செந்திலோட வீட்டுக்கு வராங்க. செந்தில் வீட்டுல வந்து புது டைனிங் டேபிள், பர்னிச்சர், சோஃபான்னு எல்லாம் வாங்கியிருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, தனியா வந்த கையோட வீட்டுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அது எல்லாமே வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் கிண்டல் பண்ண உடனே செந்தில் வந்து, என்னடா கதிர் இப்படி பேசுற, இதெல்லாம் வாங்கி போடலன்னு நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க. ஆனா இவ மீனா என்னடா ஏன் வாங்கி போட்டீங்க, எதுக்காக வாங்கி போட்டீங்கன்னு என்கிட்ட சண்டை போடுறாடா அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் ஒரு பக்கம், விடுன அண்ணி வந்து தனியா வரத்துக்கு விருப்பம் இல்லை, அதனால அவங்க அப்படி பேசுவாங்க, மற்றபடி எல்லாமே ஓகே ஆயிடும், நீ கவலைப்படாதுன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்னா சந்தோஷம் தான், சரி வாங்கடா என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இல்லைன்னா அம்மாச்சிக்கு பிறந்தநாள் வருது, அது 75வது பிறந்தநாள், நம்ம குடும்பத்தோட அம்மாச்சி கொண்டாடினாதான் சந்தோஷப்படுறதா சொல்லியிருக்காங்க, மறக்காம நம்ம எல்லாருமே போகணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம செந்தில் என்ன பண்ணா, எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் அம்மாச்சிக்கு வாங்கி கொடுப்பாங்க, நாமளும் அம்மாச்சி லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் செலவு பண்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதனாலயும் இவங்க 2 பேருக்குள்ள கண்டிப்பா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.